அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்த அவதூறு வழக்கில் உத்தரவு. திமுக ஐடி விங்கும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஆனந்த், விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்து அவதூறு செய்தி பரப்பியதாக பதிவிட்ட வழக்கில் திமுக ஐடி விங் தரப்பில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ரூபாய் 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஜான் பிரிட்டோ என்பவர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் என கூறி கடந்த ஜூன் 8ஆம் தேதி திமுக ஐடி விங் சார்பில் அதிகாரப்பூர்வமான வலைதள பக்கத்தில் கருத்து வெளியிடப்பட்டிருந்தது. இது தனது பெயருக்கு புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் அவதூறு செய்தி வெளியிட்டதற்காக 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கூறி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக ஐடி விங் ஆகியோருக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் தனக்கு எதிரான அவதூறு செய்தியை பரப்பியதற்காக திமுக ஐடி விங் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் முன்னணி தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்கள், தொலைக்காட்சிகள், சேனல்கள் ஆகியவை நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதி கோவிந்தராஜன் திலகவதி முன்பாக விசாரணைக்கு வந்து அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கினர் போதைப் பொருள் குற்றவாளி ஜான் பிரிட்டோவுக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் அமைச்சரின் உறவினர் ஜான் பிரிட்டோ என்பவர் பெயர் ஒற்றுமையை பயன்படுத்தி திமுக அரசியல் உள்நோக்கத்துடன் அவதூறு பரப்பியதாகவும் வாதங்களை வைத்தார். இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த மனுவிற்கு திமுக ஐடி விங் மற்றும் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.